தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். ஓர் மனிதன் தேவனுடைய வார்த்தை மீது கேள்வி எழுப்பும்படி சந்தேகத்திற்கோ அல்லது அவிசுவாசத்திற்கோ இடம் கொடுப்பானேயானால் அவன் வீழ்ச்சியை நோக்கி செல்லுகிறவனாய்தான் இருப்பான். காரணம், சாத்தானுடைய கேள்விகளுக்கு மனிதன் இடம் கொடுக்கும் பொழுது அது அவனுடைய ஆளுகைக்கு வழியை திறந்து விடுகிறது போல் இருக்கும். அன்பின் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கின்றோம். நீர் எனக்காக தந்திருக்கின்ற உம்முடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அதை நான் முழு மனதுடன் நேசிக்கவும் விசுவாசிக்கவும் ஆர்வமுடன் தியானிக்கவும் என்னை அர்ப்பணிக்கின்றேன். ஆனாலும் அவ்வப்போது என் மாம்ச பலவீனத்தினால் வருகிற சந்தேகங்களையும் கேள்விகளையும் எனக்கு மன்னியும். உம்முடைய வார்த்தை ஜீவனும் சத்தியமுமாய் இருப்பதை என் முழு மனதுடன் விசுவாசிக்கின்றேன். இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பி காத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.